திணை மிளகு பொங்கல். ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். திணை மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த திணையை வச்சு ரொம்பவே அருமையாக மிளகு பொங்கல் பண்ணலாம். அதாவது நம்மளுடைய உப்பு பொங்கல் அல்லது காரப்பொங்கல் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் நம்ம சுலபமாக செய்யணும் இல்லைங்களா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம், திணை மற்றும் இந்த சிறு பருப்பு அல்லது பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருப்பு போட போகிறோம். 1:1/2 என்ற விகிதத்தில் நம்ம இதை எடுத்துகிட்ருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு, பொதுவாக பொங்கல் அப்படின்னா நம்ம அரிசியில் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த திணை ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் இதை நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணியே பார்த்தாகணும். ஏன்னா சுவையில் பெரிய மாறுபாடு தெரியவே தெரியாது. இப்போ நான் முதல்ல நல்லா தண்ணீர் விட்டு கழுவிட்டு வரேன். இப்போ நம்ம இதுக்கு அளவு சரியாக பார்த்துக்கலாம். திணை பொதுவாக கொஞ்சம் அதிகப்படியான நீரை உறிஞ்சும் தன்மை உள்ளது. அதனால் அப்புறம் அது ரொம்ப உதிரியாக நம்மளுக்கு வந்துடும். அதனால் நல்லா தாராளமாக நம்ம தண்ணி ஊற்றணும் இதுக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு அளவு நீங்கள் திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 அளவு பருப்பு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதே பாத்திரத்தில் 4 அளவு தண்ணீர் எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு, சீரகம். சீரகம் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறோன்னா, இது திணையினுடைய மனம் வராமல் நம்மளுக்கு பொங்கலின் மனம் மட்டுமே வரணும் அப்படின்றதுனால ஜீரகத்தை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கடைசியாக 3 அல்லது 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும். அப்போ தான் என்ன ஆகும், மிருதுவாக நம்மளுக்கு இந்த பொங்கல் கிடைக்கும். வெண்ணெய் போடுறவங்களும் இருக்காங்க, வெண்ணெயும் போடலாம். ஆனால் நம்ம எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி நல்லா ஒரு 5 அல்லது 6 ப்ரெஷர் சத்தத்தில் ஒரு ஒலி வரும் இல்லைங்களா? அது வர வரைக்கும், இந்த ப்ரெஷர் விசில் வர வரைக்கும் இதை நம்ம விட்டுடணும். அப்புறமா நம்ம இதை திறந்து பார்த்தோன்னா நல்லா அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதை தவிர நீங்கள் என்ன கவனத்தில் கொள்ளணுன்னா, உங்களுடைய குக்கரில் எத்தனை நேரம் வச்சா ஒரு குழைந்த பக்குவத்தில் வேகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடணும். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இதில் மேலே ஆவி வந்தோடனே இந்த அழுத்தத்தை போட்டுட்டு 4 அல்லது 5 சத்தம் வர வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்க போகிறோம். அவங்கவுங்க குக்கரின் ஒலியை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 6 சத்தம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டோம். ஆறுனதுக்கு அப்புறம் இது பார்க்கலாம். பாத்தீங்களா, சுத்தமா அடங்கிடுச்சு. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா உங்களுக்கு இந்த பொங்கல் தயாராயிடுச்சு. இப்ப இந்த பொங்கலை தாளிக்கிறது. ஏற்கனவே நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டோம். ஆனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ உப்பு பார்த்துட்டு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு நெய் ஊத்தி தாளிக்கலாம். அல்லது நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சமையல் எண்ணெய். நெய் உடலுக்கு நல்லதா, அதனால கொழுப்பு சத்து ஏறுமா அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு நாம ஏற்கனவே ஒரு பதிவு வெளியிட்டிருக்கோம். நெய் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு. அதை நீங்க தோசை பீஸால நெய் பற்றின பேச்சுவார்த்தை அதை நீங்க போய் பார்க்கலாம். இந்த மிளகு சீரகம் நம்ம தாளிக்கும் பொழுது எப்படி சேர்த்துக்கணும்னா, ஒரு நுணுக்கி சேர்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 1 பாதியமா லேசா தட்டிட்டு அதை சேர்த்துக்கணும். இஞ்சி துண்டையும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிருச்சு. சிறிது முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. லேசா வறுபட்டா கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை போட்டாச்சு. உங்களுடைய தாளியம் தயார். இப்ப நம்ம இதை பொங்கல்ல கலந்துடலாம்.
அருமையான பக்குவத்தில் நம்முடைய பொங்கல் தயாராகிடுச்சு. சுவையான கத்திரிக்காய் கொத்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொத்ஸில் பல வகைகள் பல விதங்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதிரடியான ஒரு நொடியில் ரொம்ப அருமையாக தயாரிக்கக்கூடிய அருமையான கத்திரிக்காய் கொத்சுவை பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே கிடைக்கிற ஒபர்ஜீன் அல்லது இந்த பெரிய கத்திரிக்காயை உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் நிச்சயமாக இதுதான் உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காயை உபயோகப்படுத்தலாம். அதற்கு ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா, தேவையான அளவுக்கான ஒரு சிறு அளவு துண்டுகளாக நம்ம இதை நறுக்கி போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. வாங்க இதை அடுப்பில் வைக்கிறது பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது முழுக்க ஒரு சீக்கிரமாக தயாராகக்கூடிய ஒரு விதமான ஒரு கொச்சு. நிச்சயமாக நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சுலபமாகவும் காலையில் அவசர நேரத்துக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பருப்பை முதல்ல நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அது கூட ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம், தக்காளியை சேர்த்துடலாம், இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை இது கூட சேர்த்துடலாம். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள், தனியா பொடி அல்லது சாம்பார் பொடி. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அத்தனையும் இதுக்குள்ளே போட்டுட்டோம். இதை 3 ப்ரெஷர் விசில் வரைக்கும் நம்மளுடைய அடுப்பில் வச்சு எடுக்க போகிறோம். அப்படி நீங்கள் குக்கர் உபயோகப்படுத்தலைன்னா உங்களுடைய சாதாரண பாத்திரத்தில் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி 15 நிமிஷங்கள் வச்சுருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்திருக்கணும். அவ்வளோதான். அது வெந்துருச்சுன்னா இது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் 3 ப்ரெஷர் விசில் வரைக்குமா இதை வைக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் கொச்சு தயாராகிடுச்சு. நான் குக்கரில் அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் குளிர விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக மெத்துன்னு வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது போன்ற மத்து அல்லது கரண்டி எதையாவது நம்மளுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை உபயோகப்படுத்தி இதை லேசாக ஒரு கடையிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கத்திரிக்காய் நல்லா ஒரு மாதிரி அங்கங்கே மசிஞ்சும் சில இடங்களில் அதோட தோல் மட்டும் தெரிஞ்சும் பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா அருமையாக கலந்துருச்சு. நொடியிலையும் தயாராகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலால் அரை எலுமிச்சம்பழத்தின் சாறை இதில் பிழிஞ்சு ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயை உபயோகப்படுத்தலாம். இப்போ இதை நம்ம பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். தோசை பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.